இதற்குரிய சகோதரர்களே, நிலைமை முழுமையாக தெளிவாகிவிட்டது. அதாவது எல்லைன்னு ஒண்ணு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு உங்கள்ட்ட ஆதாரம் கிடையாது. எல்லை தெளிவா நிரூபிச்சுட்டாங்க. அப்ப இறைவன் போலத்தான் அந்த இறந்தவர்களும் கேட்கிறார்கள் என்பதுதான் அவங்களுடைய நிலைமை. எல்லை எது கேட்கிறோம்னா, உங்களுக்கு எல்லையை காட்ட இயலாது. எல்லைங்கிறது பொய்யா சொல்றீங்க. நிஜமா சொன்னாதான் நீங்க நாங்க இணை கற்பிக்கலைன்னு சொல்லலாம். எல்லைன்னு சும்மா சொல்றீங்க. அல்லாஹ்வுடைய இடத்துல அப்படியே வைத்திருக்கிறீர்கள், அதுதான் உண்மை. அதனால நீங்க முஷ்ரிக்கு தான் என்பது இதுவரைக்கும் ஆதாரம் 2 நாளா முடிய போய் ஆதாரம் காட்டதுனால முஷ்ரிக் என்பது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபணம் ஆகிவிட்டது. அடுத்ததாக நாத்திகவாதத்துல இறைவன் இருக்கிறானான்னு கேட்டதுக்கு பதில் சொல்லண்டாங்க. இறைவன் இருக்கிறானாங்கிறத கேள்வி அதுல கேட்டாரு. அவங்க போட்டு கிளிப்பிங்கள இறைவன் இருக்கிறானாங்கிற தலைப்புல விவாதம் பண்ணும் போது இறைவன் அழிவானான்ற தலைப்புல அவன் கேட்கறான். இருக்கிறாங்கிறது அது மட்டும் தான் பேசுவோம். அழிவானாங்கிறது வேற விஷயம் அப்படின்னு தெளிவா சொல்லிவிட்டு அதை இன்னும் கேட்டான். இறைவனை பத்தி இறைவன் இருந்தால் ஏன் சைக்கிளை பூட்டி வச்சுட்டு வர்றீங்க எல்லாம் கேட்டான். இது தலைப்பு கிடையாது. இறைவன் இருக்கிறானா இல்லையா, அதுக்கு அறிவு என்ன சொல்லுது? தலைப்பிற்குள்ள அழகா நிறுவிவிட்டு அவன் கிறிஸ்துவ கலாச்சாரத்தை பின்பற்றினவன்னா, நீங்க அவுலியாக்கள்லாம் அவுலியா நினைக்கிற அப்துல் கார் ஜீலானி என்ன செய்யறாரு, வலது கையால் செய்ய வேண்டிய காரியங்கள்னு சொல்லிட்டு புண்ணியத்து தாலிமில் என்ன செய்யறாரு, சாப்பிடுறது குடிக்கிறது முசாபகான்னு சொல்றாரு. அப்ப அவரும் கிறிஸ்தவ கலாச்சாரத்துக்கு போயிட்டான்னு சொல்லி போடுங்க, அப்புறம் மத்த பேசுவோம். சரியா? அவர் சொல்லியிருக்காரு, ஆதாரத்துக்கு நான் சொல்லல. அவரும் கிறிஸ்தவ கலாச்சாரத்தான் சொல்றாரு, வலது கையால் செய்ய வேண்டிய காரியங்கள்னு சொல்லிவிட்டு